நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 72வது பாடல். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததாமே, வானமும் பூமியும் மாறி போகும், வல்லவர் வாக்கு மாறாததாமே என்கிறதான பாடல் விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்திலே 72வது பாடல். நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். வானமும்
சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எழுதின சங்கீதத்தில் நிறைய சங்கீதம் அவர் பாடுகளின் மத்தியில் இருக்கும்போது தான் எழுதினார். சந்தோஷமாக இருக்கும்போது எழுதின பல சங்கீதங்கள் இருந்தாலும் நிறைய துன்பங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் தான் அதிகமான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு சங்கீதம் 23வது சங்கீதம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் ஓடி ஒளிந்தபோது அவர் எழுதின சங்கீதம் தான், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். காரணம், அவர் சூழ்நிலையை நம்பவில்லை, அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். ஆண்டவர் அவருக்கு சொன்னது, உன்னுடைய சிங்காசனத்தை, உன்னுடைய பிள்ளையினுடைய சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை மட்டும்தான் அவர் நம்பி கடைசி வரை இருந்தார். சிங்காசனத்தில் ஏறுற வரைக்கும் அவர் தான் நம்பிட்டு இருந்தார். சூழ்நிலை எல்லாம் அவருக்கு சாதகமாக இல்லை. பிறந்ததுலேருந்தே அவருக்கு சூழ்நிலை சாதகமாகவே இல்லை. ரொம்ப கடினமான பாதையில் தான் அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். அவருக்கு எதிரிகள் அதிகம். அப்பேற்பட்ட நிலையில் இருந்த தாவீது, ஏன்னா தகப்பன் தாயினாலே ஒதுக்கப்பட்டவர், மாமனார் அவரை கொல்றதுக்கு வகை தேடி அவர் வர்றாரு. உடன் பிறந்தவர்களால் ஒதுக்கப்பட்டவர், யாருமே ஆதரிப்பதற்கு இல்லை, ஆண்டவர் ஒருவரை தவிர. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவே இல்லை. அவர் சில நேரம் புலம்புவார் கஷ்டத்தின் மத்தியில், சில நேரம் அழுவார். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வார், திரும்ப ஆண்டவரே நீருடைய அடைக்கலம், நீருடைய கோட்டை, நான் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்லுவேன்னு வாயை திறந்து சொல்லுவார். அல்லேலூயா. அவர் சொல்கிற அந்த நேரத்தில் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, சூழ்நிலை மாறட்டும், மாறின உடனே நான் மாறிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, சூழ்நிலையை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி மாற்றுறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அப்போ ஒளியாத வார்த்தையை எடுத்து, தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஒளிந்து போகக்கூடிய சூழ்நிலையின் மீது பேசணும். அதைத்தான் தாவீது பேசினார். குறைவுபட்டிருக்க நேரத்தில் தான் சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நான் ஒரு நாளும் என்ன செய்யப்பட மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் என்ன செய்வேன், நான் நிலைத்திருப்பேன்னு சொன்னார். எப்போ? உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நேரத்தில் நான் நிலைச்சிருப்பேன், நான் உயிரோடு இருப்பேன், நான் உயிரோடு இருந்து என் தேவனுடைய செய்கைகளை அறிவிப்பேன். இதெல்லாம் தாவீது சொன்ன வார்த்தை. கஷ்டத்தின் மத்தியில் கஷ்டத்தை பேசலை, அந்த கஷ்டத்தை மாற்றுகிற தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை தாவீது பேசினார். அல்லேலூயா. காரணம், அவர் நம்பினது, அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. மேசியா என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் மிகப்பெரிய இரட்சிப்பை அவர் கொடுக்க போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு இயேசு என்ற பெயர் தெரியாதே தவிர மேசியா என்ற ஒருத்தர் இனிமேல் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார்ன்ற பெரிய வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அதனால் நாம் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டோன்றதில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதை போல் அவர் தாழ்ச்சி அடையவே இல்லை. அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எப்போ ஆண்டவர் விட்டு விலகினாங்களோ அப்போ தான் என்ன செஞ்சாங்க, சாபத்துக்குள்ளே போனாங்களே தவிர ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் யாருமே குறைவுபட்டவர்களாய் இல்லை. தேவன் அவர்களை அப்படி விடவே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் யூதாவின் ராஜசிங்கத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாமும் பயப்படக்கூடாது. பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் அவ்வளோ செய்ய முடியும்னா புதிய உடன்படிக்கை அதை விட மேலான உடன்படிக்கை. இதில் முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் பொறுப்பெடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நாம் என்ன செய்யணும், மிஞ்சி போனோம் அப்படின்னா ஆண்டவர் விட்டு விலகாமல் இருக்கணும். ஆண்டவர் மீது எப்பொழுதுமே ஒரு 100% விசுவாசத்தில் நிற்கணும். இது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். ஆகையினாலே தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 74வது பாடல், யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே என்ற பாடல். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கலாம்.
யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்க்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்க்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னால் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்து தண்ணி பசு புல்வெளியில் என்னை வைத்து திட்டம் காக்கும் நல்ல தேவனே. திட்டம் காக்கும் நல்ல தேவனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்த நீதியையும், நாளெல்லாம் உந்த துதியையும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரை வாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரை வாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். இரண்டும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணி பசு புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே. நாவும் உந்த நீதியையும், நாளெல்லாம் உந்த துதியையும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே.
யெகோவாயிரே நீரெந்தன ஷடாய் பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நீரை காக்கும் தேவனே யெகோவாயிரே நீரெந்தன ஷடாய் பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் யூதாவின் ராஜசிங்கம் நீரே அல்பாவும் ஓமெகாவும் நீரே வல்லமை பல ஞான மகிமையும் புதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே பாவமானிரே எம்மை நீதியாக்கிட சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்க்கிட ஏழையானிரே எங்களை வெளிக்கிட பாவமானிரே எம்மை நீதியாக்கிட சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்க்கிட ஏழையானிரே நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர் என்னாலும் தாழ்ச்சி அடையேனே அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நிற்க காக்கும் நல்ல தேவனே அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நிற்க காக்கும் நல்ல தேவனே பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர் ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நன் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நன் கர்த்தர் வீட்டினுள் நீடித்து வாழ்வேனே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மேசியாக வந்து அவர் சிலுவையிலே பலியாக மரித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா பலரும் பல்வேறு காரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிப்பதற்கு, ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவிகளை விடுவிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எப்படி விடுவிக்கணும் அப்படின்னு பிதா ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தார். அந்த திட்டம் தான் கல்வாரி சிலுவையிலே அவரை பலியாக ஒப்பு கொடுப்பது. ஆனால் யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் ராஜாவாக வருவார், ரோம ராஜ்யத்தை என்ன செய்வார், ஏன்னா ரோமர்களத்தில் இவங்க அடிமைகளாக அங்கே இருக்கிறாங்க. யூதர்கள் நினைக்கிறது என்ன, ராஜாவாக வந்து ரோமர்களுடைய ஆட்சி அகற்றிட்டு அவர் ராஜாதி ராஜாவாக ஆட்சி செய்வார்னு நினைக்கிறாங்க. அது நடக்கலை. ஒன்றுன்னு இவர் மேசியாவே கிடையாதுன்ட்டான். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா தப்பு நம்ம மேலே இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு பிடிக்கலை. அவராலேயே எல்லாருக்கும் நல்லவராக என்ன செய்ய முடியல. அவர் நல்லவராக தான் இருந்தார், ஆனால் யாருமே என்ன செய்யலை, நிறைய பேர் அவரை வெறுத்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் வெறுக்கிறவர்கள் உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. அல்லேலூயா. நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா சிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது, நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம், நாம் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மளை பாதி பேர் வெறுக்கிறான்னா இப்போ கரெக்டாக இருக்கோன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் இருந்தார். அந்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள், இந்த 4ஐயும் அவர் ஏற்றுக்கொண்டார். இது எல்லாம் நம்ம மேலே விழுந்த சாபங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக வந்த சாபம். இந்த சாபம் அத்தனையும் நாம் நினச்சா அதிலிருந்து விடுதலையாக முடியாது. அதை ஆண்டவரை விடுதலையாக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் பலியாக மாறினார். மாறிட்டு நம்முடைய தீமையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்தார். நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம். அந்த 4 தீமைகளை எடுத்துட்டு 4 நன்மைகளை கொடுத்தார். அந்த நன்மைகளுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னா வெறும் பணம் தான். அவங்க தான் ஆக்சுவலாக மணி மைண்டட் பீப்புள். ஆசீர்வாதத்தில் தெய்வீக சுகம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறணும். ஆசீர்வாதத்துக்குள்ளே நல்ல வாழ்க்கை இருக்குது, ஆசீர்வாதத்துக்குள்ளே வெற்றி இருக்குது. நாம் செய்கிற தொழிலில், நாம் செய்கிற வேலையில் நாம் தான் கிங்காக இருக்கணும், அப்படி தான் இருப்போம். அதுதான் வெற்றி. இந்த வேலையை இவர்கிட்ட தான் கொடுக்கணும், வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சுப்பீரியர் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வைக்கிறார். அப்போ என்னென்னா, வெற்றி ஆண்டவர் தர்றார், நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார், தெய்வீக சுகத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம். இந்த 4ம் சேர்ந்தது பேர் தான் ஆசீர்வாதம். இப்போ நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார், சிலுவையிலே அவர் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. கிருபை கொடுக்கும், விசுவாசம் அதை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. விசுவாசத்தின் அளவிற்கேற்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் விஷயமே. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்திலே 61வது பாடல். வழி இல்லாத இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அவர் உண்டாக்குவார். அப்போது நம்முடைய மாம்ச கண்களில் பார்க்கும்போது நமக்கு எல்லா வழிகளும் அடைபட்டது போல தெரியலாம். ஆனால் கவலைப்படக்கூடாது, வழியே இல்லைனாலும் ஆண்டவர் என்ன செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு போகும்போது சுற்றிலும் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா மலையாக இருக்குது. முன்னாடி பார்த்தா சமுத்திரம், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை, எந்த வழியுமே இல்லை. அவங்க அழுதாங்க, ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தின் வழி எப்பயுமே என்ன செஞ்சுருக்கு, திறந்திருக்குன்றத அவங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்க வச்சு காமிச்சார். அல்லேலூயா. மாம்ச பிரகாரமாக கடந்து போகிறதுக்கு என்ன செஞ்சார், யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் செய்தார். செங்கடல் என்ன செஞ்சார், பிளந்து நடக்க வச்சார். அன்னைக்கே அதெல்லாம் செய்ய முடியும்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். காரணம், புதிய உடன்படிக்கையின் மக்கள் நாம. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பேர் தெரியாது, நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்தவங்க, அன்னைக்கே அவ்வளோ பெரிய அற்புதம், இன்றைக்கி அதை விட மேன்மையான அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் கரெக்டாக விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். வழி இல்லாத இடத்தில்
வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக ரகசியமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையால் ஆகுமே. வனந்திரம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி கொழியும் அவர் வார்த்தை ஒழியாதே. அதிசயம் காணுவேன் என்று வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். பெரும் பாதையால் ஆகுமே. வனநிறம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி ஒழியும் அவர் வார்த்தை ஒழியாதே. அதிசயம் காணுவேன் என்று தாய் போல் அணைத்து எனக்கு ஒரு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையால் ஆகுமே. வனநிறம் வயல்வெளியாய் ஆகுமே.
நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கொண்டு வருகிறோம் பிதாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆராதனைகளும் கர்த்தாவை அங்கீகரித்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதல்களை அவர்களுக்கு நீர் திரும்பவும் அவர்கள் நினைத்திராத விதமாய் ஏராளம் தாராளமாய் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி. மீதியான பகுதிகளை மாவியானவர் தாமை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.